ஹாய். மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. 8ஆம் வீடுங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் 8ஆம் வீடு. அதில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கடன் இருந்தால் கடன் படிப்படியாக குறையும். வம்பு வழக்கு எதுனா இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. திடீர் அதிர்ஷ்டம் 8ஆம் வீடு தான். வெளிநாடு பயணம் 8ஆம் வீடு தான். வெளிநாடு பயணமோ இல்லை வெளி மாநிலத்துக்கு பயணமோ இல்லை பிறந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்கிறதோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி தன்னுடைய 7ஆம் பார்வையாக குரு உங்கள் வீட்டுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால வேலை உங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் ஸ்தானம் 10ஆம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். வேலை, தொழில் அதெல்லாம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். 8 நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூருக்கு போயோ வெளிநாட்டுக்கு போயோ வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு 9ஆம் பார்வையா பார்க்கறதுனால செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவு உங்களுக்கு சுப செலவா இருக்கும். அயன சயன போகஸ்தானம் தான் 12ஆம் வீடு. அதுல உங்களுக்கு நன்மை ஏற்படும், பயணங்கள் ஏற்படும், செலவுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி சந்தோஷங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை திருப்பி கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு சனி பெயர்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் சிக்கல்களும் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம்.